நிறுவனங்களிலும் தொழில் அமைப்புகளிலும் எப்படி பணி செய்பவர்களை நம்பிக்கையோடு வளர்த்தெடுப்பது? ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, அல்லது வேறு வேலைகளை செய்ய சொல்லுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்களை வளர்த்தெடுப்பதனால் நிறுவனம் பயன்பெறும். அதனால் அது வளர்த்தெடுப்பது எப்படி என்பது லாங் டைம் ஸ்ட்ராட்டஜி. அதை பற்றி ஒரு சிறு கருத்து. சரியான நேரம், மற்றவர்களின் நேரத்திற்கு மதிப்பளித்தல், இது மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பை வெகுவாக உயர்த்தும். உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அதில் அந்த உண்மையை பேசுபவர் என்ற முத்திரை குத்தப்பட்டு விட்டால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேறு. நம்பிக்கைக்கு அதுதான் அஸ்திவாரம். நேர்மறை வெளிப்படை நடத்தைகள் மற்றவர்களும் அதை பழக வழிகாட்டும். உங்களை பார்த்தோ அல்லது மற்றவர்களை பார்த்து வேறு சிலரோ அதை பழகும் பொழுது அது எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போய் செல்லும், உங்களையும் நிறுவனத்தையும். நடத்தையில் நிலைத்தன்மை அவசியம். இங்கு ஒன்று அங்கு ஒன்று, அது பேசுவது நான் செய்வது, அது இல்லாமல் இருந்தால் பாதி பிரச்சனைகள் தானே தீர்ந்துவிடும். கருத்து கேட்பதும் கூறுவதும் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் திறவுகோல்களாக இருக்கின்றன. அந்த திறவுகோல்கள் உங்கள் கைகளில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள். சொல்வதையே செய்தால் நம்பிக்கை ஏற்படும். சில பேர் சொல்வார்கள், ஆனால் அந்த சொற்கள் காணாமல் போய்விடும், அந்த நடத்தையும் வராது. அதனால் என்ன ஏற்படும் உங்களுக்கே தெரியும். அவர் எதையோ ஒன்று சொல்லுவார், எதையும் செய்ய மாட்டார் என்று. அந்த லேபிள், அந்த முத்திரை உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் நீங்கள் அவ்வளவுதான். அது இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நிறுவனத்தில் உங்களுடைய மரியாதை மதிப்பு நினைத்து பாருங்கள். செய்திகளையும் செயல்பாடுகளையும் எல்லோரிடமும் கூவிக்கொண்டே இருக்கக்கூடாது. தன்னை பற்றிய உயர்வான கருத்து வாந்தி தடை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் எப்போ பார்த்தாலும் ஒரு கருத்து கந்தசாமியாக இருந்து கொண்டே இருந்தால் அவருக்கு என்ன நடக்கும்? கேட்டேனா, நான் கேட்டேனா, இல்லையே, பிறகு எதற்கு கூறுகிறீர்கள்? அதுதான் பாணி. தவறுகளை ஏற்று திருத்திக் கொள்ளும் போது மற்றவர்கள் உங்களை நாயகனாக பார்க்கிறார்கள். இல்லை என்றால் நேர் எதிர். எல்லைகளை மதித்து அளவோடு விளையாட வேண்டும். அதை மீறி செல்லக்கூடாது. கருணை என்பது நம்பிக்கையின் மொழியாகும். ஒரு இரவில் விளைவதற்கு பெயர் கருணையும் நம்பிக்கையும் அல்ல. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு படியும் உங்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை கூறும்.